ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால் கொல்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சட்டியில் 1 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். அப்புறம் மாவுக்கு அரிசி மாவு 1 கப்பு, 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதில் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணி ஆட் பண்ணுறதுனால மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், நிறையா ஊற்றக்கூடாது, இல்லாட்டி ரொம்ப கொலன்னு ஆயிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா மாவு பிணைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ பால் இங்கே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பாலில் நம்ம அந்த மாவு பால்ஸாக உருட்டி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன ஷேஃபில் வேணுமோ அந்த ஷேஃபில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் பால் ஷேஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அந்த பாலோட ஃப்ளேவர் அந்த கொழுக்கட்டை நல்லா உறிஞ்சி நல்லா கெட்டியாக கொடுக்கும். இது நீங்கள் தனியாக மாவு கரைச்சி ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை. அந்த பால்லே வேகிறப்ப நல்லா கெட்டி கொடுக்கும். இப்போ இதில் நான் ஒரு 3/4 கப் ஜீனி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெள்ளை கரைசல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது 10 நிமிஷமாக. கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. கொழுக்கட்டைங்கிறது நம்ம உள்ளே போட்டிருக்க அந்த மாவு தான் கொழுக்கட்டைன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதில் போட்டிருக்க மாவுலாம் நல்லா வெந்துருச்சு உருண்டையெல்லாம். இது நான் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ஒரு அரை முடி தேங்காயை துருவி பால் எடுத்து நல்லா கெட்டி பாலாக எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் தேங்காய் பாலை கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது, திரிஞ்சு போன மாதிரி இருக்கும். ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.